வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழமையான ஒரு மலைக்கு தாங்க போய்கிட்டுருக்கோம். அதுவும் நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு மலை இருக்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் தாங்க. அங்கே தான் நம்ம போய்கிட்டுருக்கோம். நம்ம சென்னை ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா அந்த மலையெல்லாம் இருக்குது. ஆமாம் கைஸ், நம்ம பல்லாவரம் மலையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அது தூரத்தில் தெரியுது இல்லையா, அந்த மலைக்கு தான் நம்ம போகிறோம். நம்ம ஜிஎஸ்டி ரோட்டில் வந்து சென்னை ஏர்போர்ட் சர்வீஸ் ரோட்டில் வந்து யூட்டர்ன் அடித்து போவாங்க. இந்த மலை பார்த்திங்கன்னா திருசூலத்தில் தான் பாதி இருக்குது, ஆனால் அதை பல்லாவரம் மலைன்னு தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல தாங்க யூட்டர்ன் அடித்து ஆப்போசிட்டில் வந்து லெஃப்ட்டில் திருச்சூலர் ரோட்டில் போகணும் அந்த மலைக்கு. கண்டிப்பாக சென்னையில் இப்படி ஒரு இடம் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம ஷாக் ஆகும். அப்படின்ற அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எங்கே வாங்க. இந்த ரோடு திருசூலம் போகுதுங்க. இந்த ரயில்வே ட்ராக்கை தாண்டி போனாவே திருசூலம் தாங்க ஃபுல்லாக. அதுக்குள்ளே தான் நம்ம போயிட்டு அந்த பல்லாவரம் மலையை போய் அடைய முடியும். இந்த பல்லாவரம் மலைக்கு வந்து நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குங்க. ரொம்ப வந்து பழமை காலத்தான மலைங்க அது. இந்த பல்லாவரம் மலைக்கு வந்து பஞ்சபாண்டவர் மலை அப்படின்ற ஒரு பேரும் இருக்குங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பழமையான மலை. இவ்வளோ நாளாக இது இங்கே இருக்குது, நமக்கே தெரியாது. இப்போ தான் தெரிய வந்துச்சு, நம்ம போகிறோம். அந்த மலையிலேருந்து பார்த்தா ஃபுல் ஏர்போர்ட்டுமே தெரியுங்க. அது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஊருங்க எல்லாமே வியூ சூப்பராக இருக்கும். திருச்சூரத்துலேருந்து இந்த மாதிரி தெருக்குள்ளே வந்து தாங்க போகணும் அந்த மலைக்கு. இந்த தெரு அப்படியே டைரெக்டாக போனால் அந்த மலை மேலே போயிடும். இந்த பல்லாவரம் மலைக்கு பார்த்திங்கன்னா நிறையா வரலாறு இருக்குங்க. அது நம்ம மேலே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இதுதாங்க அந்த மலைப்பாதை. இங்கேருந்து தான் வந்து மலை ஸ்டார்ட் ஆகுது. இந்த தெருக்குள்ளேயே வாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, இதுக்குள்ளேயே தான் அந்த மலைப்பாதையும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பல்லாவரம் மலையை பொறுத்தளவுக்கு பிரிட்டிஷ் காலத்திலேயே வந்து நிறைய ஆய்வு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பல்லாவரம் மலையில் கல்லாலான கருவிகள் வந்து நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு வரலாறு சொல்லிட்டுங்க. இந்த பல்லாவரம் மலையை பொறுத்து பழங்கால மனிதர்கள் வாழ்ந்ததாகவும் வரலாறு இருக்குங்க. அப்படி ஒரு பழங்காலத்தான மலை வந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே சென்னையில் இருக்குங்க. இப்போ வியூ பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மலை. இங்கே ஒரு பேரிகார்டு போட்டு வச்சுருக்குறாங்க. இங்கே போகலான்னு நினைக்கிறேங்க. மேலே ஒரு கோவில் இருக்குது, அது வரலும் போகலான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த மலைக்கு மேலே ஒரு முருகன் கோவில் இருக்குங்க. அந்த கோவிலுக்கு போகிறதா இருந்தால் அலவும் பண்ணுவாங்க. அந்த கோவிலுக்கும் வருஷம் திருவிழா நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அப்போ இந்த மலை ஃபுல்லாக வந்து சிறப்பாக இருக்குங்க. இந்த மலையேற இடத்துல இது ஒரு வியூ பாயிண்ட் தாங்க. ஆனால் வந்து மரங்கள் அதிகமாக நிறைந்ததால் உங்களுக்கு வந்து வியூ சரியாக தெரியலை. இந்த பல்லாவரம் அப்படின்ற ஊர் பேர் வந்து இதுக்கு முன்னாடி பல்லவர்புரம் அப்படின்னு தாங்க இருந்திருக்கு. காலப்போக்கில் பார்த்திங்கன்னா பல்லாவரம் அப்படின்றத மாறி இருக்குது. பல்லவர்புரம் என்கிற பல்லாவரம் இது தாங்க கரெக்டான இந்த ஊர் பேர். இப்படி சொன்னால் அந்த ஊர்காரங்களுக்கே அது வேறு ஊருன்னு அட்ரஸ் காட்டுவாங்கங்க. அந்த அளவுக்கு தான் நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். இப்போ நாம் தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி. இதுவும் ஒரு வியூ பாயிண்ட் தாங்க. இங்கே ஆனால் நிறையா பேர் வீடு கட்டி வச்சுருக்காங்க. இது வரலும் இந்த வீடுகள் இருக்க தான் செய்யுது. இதை நம்மளால் பார்க்க முடியுது. சரி வாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு முழுசாக பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட வரலும் தாங்க இங்கே அலோடு இருக்குது. அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக மேலே போக முடியாது. இந்த வியூவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஏர்போர்ட்டை ஒட்டின்றதால ஒரு ஃப்ளைட்டு வருதுங்க, அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? இந்த மலைக்கு பார்த்திங்கன்னா நிறையா பேர் வருவாங்க. இப்போ நான் காலையிலேயே வந்துருக்கிறதால அந்த அளவுக்கு கூட்டம் இல்லைங்க.
நம்ம சாயந்தர டைமில் வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு கூட்டமாக தான் இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த கோவிலுக்காகவும் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டோட ஃபுல் வியூவும் நல்லாவே தெரியும் இந்த மலை மேலேருந்து பார்த்தா, அதுக்காகவும் வருவாங்க. இந்த மலையை சுற்றி உள்ள குராம்பேட்டை, தாம்பரம், அப்படியே பார்த்திங்கன்னா மடிப்பாக்கம், அந்த மாதிரி ஊர்களும் இங்கேருந்து பார்த்தா நல்லாவே தெரியும். அதையும் நான் மேலே போக போக உங்களுக்கு நான் காட்டுறேன். முன்னாடி போகிற இந்த பாதையை பார்த்தா இது சென்னை அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க. ஆனால் உண்மையாகவே இது சென்னை, அதுவும் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. நான் ஒரு கோவில் சொன்னேன்லங்க, அந்த கோவில் பார்த்திங்கன்னா அதை கேட்டு போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. அந்த கோவில் தாங்க. ஆளுங்க போக முடியும், பட் ஆனால் வண்டி எதுவும் போக முடியலங்க. இங்கே ஒரு பேரிகார்டு இருக்குங்க. ஆனால் கீழே இருந்து வரும்போது ரெஸ்ட்ரிக்ஷன் போர்டு ஒன்று இருக்கும், அதை தாண்டி உள்ளே போகாதீங்க, அதை தாண்டி பர்மிஷன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த போர்டு இன்னும் நம்ம கண்ணில் எதுவும் தென்படலை. அது வரல மேலே போகலான்னு நினைக்கிறேன். உண்மையாகவே ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க இந்த பக்கம். முன்னாடி ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் ஒன்று வருது. அப்படியே முன்னாடி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மலைகளும் இருக்குங்க. அப்படியே ஒரு மலைகள் நோண்டி தண்ணி நிற்கிற ஒரு ஏரி மாதிரி ஒன்று இருக்குங்க. அங்கே நம்ம போய் பார்க்கலாம். இதை முடிச்சுட்டு அங்கேயே நம்ம போகலாங்க. இந்த வியூ பாயிண்டில் நம்ம ஓல்டு பல்லாவரம், மடிப்பாக்கம், ஏன் வேளச்சேரி கூட தெரிய வாய்ப்பு இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தா சென்னையோட ஒரு பக்கத்தை இங்கேருந்து ஓரளவுக்கு பார்க்க முடியும். இன்னொரு பக்கத்தை இன்னும் கொஞ்சம் மேலே ஏறியும் பார்க்க முடியுங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம மலைகளுக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கு. பட்டி போல இங்கு வீடு இருக்கும், தெரு சுத்தி எங்கும் கான்கிரீட் காடு இருக்கும், முச்சு முட்டை நெரிசலில் ரோடு இருக்கும், அதில் மாட்டு வண்டி தொட்டியில் பூசிருக்கும். எத்தனை அந்த தூரம் தெரிகிற அந்த மலைப்பள்ளத்துக்கு நம்ம போக போகிறோங்க. இதை முடிச்சுட்டு அதையும் நான் போய் காட்டுறேங்க. எப்படி போகிறதுன்னு வழி தெரியல, போனால் தான் தெரியும். அதையும் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பல கோடி ஊர் இருக்கும், இந்த ஊர் போல பன்முகம் எதில் இருக்கும், வனுகம் வாழ வைக்கும் சென்னை பிடிக்குதுன்னை. இது இன்னொரு பக்கத்தான வியூவு. பல்லாவரம் அண்ட் குராம்பேட்டை, சரவணா செல்வரத்னம் கூட உங்களுக்கு தெரியுது பாருங்கள். அந்த தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்ற போர்டு இங்கே இருக்குங்க. இதை தாண்டி யாரும் உள்ளே போகக்கூடாது. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடு கட்டி வாழ்ந்த ஒரு வீடு மாதிரி இருக்குங்க. அதை தான் கொஞ்சம் நடந்து பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த மலைக்கு வந்தால் இதை தாண்டி யாரும் உள்ளே வராதிங்க, ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா. ஏன்டா பயமுறுத்துற? சரி 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 வா. யாரும் வந்துருக்க மாட்டாங்க போல எங்கள் மேலே. கடிக்கக்கூடாது ஒன்றும் இல்லை, வா. கடிக்கக்கூடாது. ஏன் கடிக்கிற? யார் சாப்பாடு போடலையா? பாசக்காரன் நான் மேலே தனியாக விட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம அந்த பல்லவர் மலையை பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம மேலே இருந்து பார்க்கும்போது ஒரு மலைக்குட்டை தெரிஞ்சது இல்லைங்களா, அந்த குட்டைக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். இந்த மலைக்குட்டையில் வந்து குளிக்கவும் முடியாதுங்க, குதிச்சா ஏறுறதுக்கு வழியும் இல்லை. ஸோ இந்த இடத்துல குளிக்க முடியாதுங்க.
இந்த மலைக்குட்டையும் சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குங்க. ஏர்போர்ட் ஆப்போசிட்டில். இந்த இடத்துக்கு நீங்கள் மேப் போட்டு வர முடியுங்க. திரிசூலம் லேக் அப்படின்னு சொல்லிட்டு மேப் போட்டிங்கன்னா கரெக்டாக கூட்டின்னு வந்து விட்டுரும். இந்த இடத்துல கடை கட்டி வச்சு என்ன பண்ண போகிறாங்க? அது கடை தானடா அது? கடை இல்லைண்ணா அது. என்னடா அது? எது கடமா 4 பக்கம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கடா? மீன் பிடிச்சி தானே விற்கிற இடமா? மீன் பிடிக்கிற இடமா? சண்டை விடாதீங்க. அப்படி எதுவும் தெரியலையா ராஜா? அது ஏதோ பழுப்பெல்லாம் வச்சுருக்காங்கண்ணா கூட. பழுப்பு மோட்ரு ஏதோ கூட வச்சுருக்காங்க. மோட்ரு இருக்கும், தண்ணி எடுப்பாங்க. அங்கே தண்ணி எடுத்து என்ன பண்ண போகிறாங்க? அந்த இதுக்கு சிமெண்ட்டுக்கு எதனா யூஸ் பண்ணுவாங்க. ஓ, வீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த தண்ணியா? வீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்கப்பா. சூப்பராக இருக்குது. மேலே தான் டஸ்ட்டாக இருக்கும், உள்ளே ஏன் டஸ்ட்டாக போகுது? தண்ணி ஃபில்ட்ரு பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஆனால் பாரு, இப்படி சுற்றி மலைக்கு நடுவில் இப்படியும் ஒரு இடம். சுற்றி மலை நடுவில் இவ்வளோ பெரிய பள்ளம். அதுக்கு நடுவில் ஒருத்தவங்க கடை போட்டிருக்காங்க, பெட்டி கடை. அதை சொல்லு. அதான் தண்ணியில் குதிக்கிறப்போ ரொம்ப குளிர்ச்சுன்னா அங்கேயே டீ வாங்கி குடிச்சிக்கலாம். டீ வாங்கி குடிச்சிட்டு திருப்பி குளிச்சுட்டு இருக்கலாம். அங்கே குளிருக்கு எதமாக இருக்கும். குளிருக்கு எதமாக வேறு ஏதாவது கேட்பானுங்க. இடம் இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தா அப்படி தான் கேட்பாங்க போல். சுருவனே தெரியல போலியே. என்னடா கீழே குதிச்சா பாறையில் எங்கே போய் மோதவனே தெரியல. அவன் ஏன் தொட போகிறான்? அவள் தான் 3 நாள் கழிச்சு 4 பேரும் தூக்கிட்டு போவாங்க. வேலை முடிச்சுதோ பாரா. இங்கே இதுவா பக்கத்துலேயே சுடுகாடு. அவ்வளோதான் தீ போட்டோம். அவ்வளோதான். இப்படியே முடிச்சு விட்ருவாங்க. இப்படியே முடிச்சு விட்ருவாங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா முடிச்சுட்டு அப்படியே தீ. ஆனால் இந்த இடத்துல விழுறவனுக்கு ஒரு கொடுத்து வச்ச வாழ்க்கடா. அந்த சுடுகாடை கொஞ்சம் காட்டி விடு. இந்த காமெடி சுடுகாடு தான். தீ காட்டலாமா? ஆமாடா, காமெடி சுடுகாடு தான்டா. சுடுகாடு கம்பளத்தை வச்சுருக்காங்க, சிலுவெல்லாம் கூட வச்சுருக்காங்களே. அவ்வளோதான், முடிஞ்சு. லவ் ஃபெயிலியரா? வாழ்க்கையில் ஃபெயிலியரா? அப்போ நீங்கள் வர வேண்டிய இடம் இதுதான். சூசைட் பாயிண்ட். இதுதாங்க பெஸ்ட்டு சூசைட் பாயிண்ட் சென்னையில். அது சொர்க்கத்துக்கான வழி அந்த தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. தேடி கண்டுபிடிங்க. சிட்டிக்கு நடுவில் மிக அருகாமையில் வரும், ஆனால் வராது. சிட்டிக்கு நடுவில் பக்கத்துலேயே இருக்குது. உனக்கும் சொர்க்கம் கண்ணுக்கு தெரியுமே. இன்னும் கொஞ்சம் போனாலே தெரியும். லாலே லாலே லாலா. என் ஃபோனை மட்டும் கொடுத்துட்டு போய். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.